சூரசம்ஹாரம் என்பது முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்த புராண கதையாகும். சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியால் தேவர்கள் துன்பப்பட்ட போது அவர்களை காக்க முருகன் அவதரித்தார். கந்தசஷ்டி விரதத்தின் முக்கிய நிகழ்ச்சியான இது சூரபத்மனை அழித்து வெற்றி பெற்றதை கொண்டாடுகிறது. முன்பு தட்சன் என்ற மன்னனாக இருந்தவன் அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தான். காஷ்யப முனிவருக்கும் மாயா என்ற சக்திக்கும் பிறந்த இந்த அசுரன் பல வரங்களை பெற்று மிகவும் பலமடைந்தான். சூரபத்மனும் அவனது சகோதரர்களும் தேவர்களை துன்புறுத்தி அவர்களின் உலகை கைப்பற்றினர். தேவர்களின் துன்பத்தை தீர்க்க சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக முருகன் அவதரித்தார். பார்வதி தேவி வேலினை முருகனிடம் கொடுத்து சூரபத்மனை அழிக்கச் சொன்னாள். முருகன் பல நாட்கள் தவம் புரிந்து இறுதியில் சூரபத்மனுடன் போர் புரிந்தார். சூரபத்மன் பல உருவங்களை எடுத்து முருகனை எதிர்த்தான். இறுதியில் ஒரு பெரிய மாமரமாக உருவெடுத்தான். அந்த மாமரமாக உருவெடுத்த சூரபத்மனை முருகன் தன்னுடைய வேலால் அழித்தார். இந்த சூரசம்ஹார நிகழ்வு கந்தசஷ்டி விழாவின் உச்சக்கட்டமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தூய்மையின் மீது நன்மை வெற்றியை குறிப்பதாகும். ஆணவத்தை அழித்து பக்தர்களுக்கு நற்கதியை அளிக்கும் ஒரு புனிதமான நிகழ்வாகவும் கருதப்படுகிறது.